ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரெட் பீஸா பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரெட் இருக்கு இல்லையா, நான் அதை வந்து ஒரு பக்கமாக டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன், இன்னொரு பக்கம் பண்ண வேணாம். நான் வந்து சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ பிரெட்டில் பீஸா பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு பிரெட் எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் நான் வந்து கொஞ்சமாக பீஸா சாஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக செஜ்வான் சாஸ் எடுத்துக்கலாம், இல்லை டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கலாம், இல்லைனா மைனஸ் கூட வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பீஸா சாஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரெட்டில் ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பீஸா சாஸ் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது மேலே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக வெங்காயம், தென் அதுக்கு மேலே ஃபைனாக சாப் பண்ண தக்காளி. கொஞ்சம் தக்காளி வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் சதையாக இருக்க மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் தக்காளி வச்சாச்சு. அதுக்கடுத்தது என்னோடய ஃபேவரட்டான ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன் நான். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் இருக்கு இல்லையா, அதை பட்டரில் கொஞ்சம் கார்லிக் சேர்த்துட்டு சாட்டே பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி அந்த வெஜ்ஜஸ்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்தது கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். பெல் பெப்பர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் இருக்கும் இல்லையா, கலர் பெல் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். ஸோ கொஞ்சமாக கேப்சிகம். அதுக்கடுத்தது பன்னீர் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக பட்டரில் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் சாட்டே பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த பன்னீரை வந்து நம்ம லைட்டாக பிச்சு அங்கங்கே வச்சுக்கலாம். ஸோ சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருங்க. லைட்டாக பட்டரில் சாட்டே பண்ணி வச்சிங்கன்னா இந்த பன்னீரோட ஃப்ளேவர் பார்த்திங்க அப்படின்னா செமையாக இருக்கும். ஸோ இது ஆப்ஷனல் தான், இது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கிட்டாச்சு. அதுக்கடுத்தது நான் வந்து சீஸு துருவி வச்சுருக்கேன், நம்மளுடைய மொசரெல்லா சீஸ். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம எக்ஸ்ட்ரா சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ அவ்வளோதான், சீஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு மேலே லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ், நான் ஒன்றும் இல்லை, இது வெறும் காஞ்ச மிளகாய் தான். நான் இதைத்தான் வந்து லைட்டாக மிக்சியில் போட்டு 1-2 பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது நான் வந்து இட்டாலியன் சீசனிங் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம், இல்லை ஆரிகானோ இருக்குன்னா அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து லைட்டாக நான் வந்து இதை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன். பீஸாவுக்கு இது தான் மெயின். ஸோ இது இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுடைய பிரெட் பீஸா வந்து சீசனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வந்து தவாவில் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தவா வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு தவாவில் லைட்டாக பட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் லைட்டாக தடவி விட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப வேணாம், அந்த இடம் வந்து கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக பட்டர் தடவிக்கலாம். இப்போ தடவிட்டு இப்போது நம்மளோட ப்ரெட் இருக்கு இல்லையா, நம்ம சீசனிங் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை அழுங்காப்பில் எடுங்க. ஸோ இப்போ அதை இதில் வச்சுட்டு ஒரு லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு 35 செகண்ட்ஸ் ஆச்சு. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சீஸ்லாம் மெல்ட் ஆகி செமையாக வந்திருக்கு. ஸோ அழுங்காப்பில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது அப்படியே பீஸ் போட்டு சாப்பிட்டோம்னா நம்மளுடைய சூப்பரான பிரெட் பீஸா ரெடி. இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுடலாம். நம்மளுடைய சூப்பரான பிரெட் பன்னீர் பீஸா ரெடி ஆகிடுச்சு. டொமேட்டோ கெச்சப்போடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், சுட சுட சூப்பரான சீஸியான பிரெட் பீஸா ரெடி.